அன்பரசன் சுசைப்பாளையம் பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. டோட்டல் 54 செட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 54 செட் இங்கே இருக்குது. இதில் வந்து ஒரு 6-5 செட்டு தான் வந்து செயல்பட்டுக்குது. கார்மெண்ட்ஸ் வேறு இண்டஸ்ட்ரிங்க ஏதோ ஆயிடுது. மற்றது எல்லாமே பாரு சாத்தி வச்சுக்கிறாங்க. பட் இது காத்தா இருக்குதானா கூட தெரியாது. சுமார் வருஷமாக இப்படியே இருக்குது இந்த செட்டுங்க. நம்ம பிரதர் ரவி வந்து ஒரு 500 பேர்கிட்ட வேலை பண்ணிக்கிறாங்க இவர்கிட்ட பெங்களூரில். கேஜிஎஃப் டு சொர்ணாலப்பூர் வருவாங்க எல்லாமே. கிளாஸ் ஃபிட்டிங் ரவின்னு சொன்னால் மும்பை, சிப்லாப்பூர், கௌரிபுத்தூர், அவர் சுத்தாத ஊரே இல்லை. கடைசியாக பெங்களூர் வேலை ஆயிடுச்சு. இங்கே நம்ம லோக்கலில் ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்கணும். அந்த நோக்கத்தோடு இங்கே ஒரு ஷெட்டை எடுத்து வாடகைக்கு வாங்கி நடத்தின்னு வர்றாரு ஏப்ரல் மாதத்துலேருந்து. இன்னைக்கு காலையில் திறந்து பார்த்தோம்னா கட்டிங் மிஷின்ஸ் இல்லை. 5-6 கட்டிங் மிஷின்ஸு, ட்ரில்லிங் மிஷினு, வேறு ஏதோ ஒரு வெல்டிங் மிஷின் கேள்விப்பட்டேன். மொத்தம் ஒரு 1.5 லட்ச ரூபா வேல்யூ மிஷின்ஸ் காணாத போய்க்குது. இப்போ இவர் லோக்கல். இப்போ நெக்ஸ்ட் வராங்க இந்த மாதிரி. இது வெளியூரில் தெரிந்தால் கண்டிப்பாக யாரும் வரவே மாட்டாங்க. ஒரு காலத்தில் தான் கேஜிஎஃப்னு சொன்னால் திருடி இருந்துச்சு, ரவுடி சமைச்சின்னு சொன்னோம். இதெல்லாம் பேர் நல்ல மாதிரியாக வர நேரத்தில் இந்த சின்ன சின்ன திருடு நடக்கிறதுனால வருவங்க யோசிக்குவாங்க. ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட் இது பெம்மல் நகரில். கேடிபி லேண்ட் வந்து பெம்மல் நகரில் 5,000 பேர் வேலை செய்யணும். அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் கொண்டு வரணுன்ட்டு கேடிபிக்கார் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் திட்டம் வந்து பொதுமக்கள் வந்து பார்த்தா உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த என்ன போச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி நகை திருடு போனால் கூட கம்ப்ளைண்ட் பண்ணோம் போலீஸில். யாருன்னா கூட சொல்லுவாங்க வேணாம் பில்லு இல்லாத நீங்கள் கம்ப்ளைண்ட் தோகலை. பில்லு இல்லாத கூತ್ಕೊಂಡು பில்லு விஷயம். பட் திப்டாಗಿದೆ ನಾವು ಖಂಡಿಸ್ತೀವಿ ಇದು. ஏன்னா எதிர்காலத்தில் ஒரு 20 பேருக்கு லேடிஸுக்கெல்லாம் வேலை கொடுத்து ரெடி பண்ணி பேசி இந்த பண்ண இண்டஸ்ட்ரியல் இது இப்போ திருடி போய்க்கிறனால இது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி தக்க தண்டனை, சட்ட ரீதியான தண்டனை கூப்பிட்டு அவனை சப் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விடணும். வேறு ஒன்றும் இல்லை. அரெஸ்ட் பண்ணணும், ஜெயிலுக்கு அனுப்பணும்.